பொண்ணை வளர்த்து சின்ன வயசுலேயே போர் திறன், இராணுவ பயிற்சி, வாழ்வீச்சு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப ஒரு 10-15 வயசாக இருக்கும்போது இவங்க புகழ் எல்லா பக்கமுமே பரவாயிட்டான். நர்மதை ஆற்றங்கரையிலலாம் இவங்களை பற்றியே பேசுவாங்க. அவந்திபாய் அப்படின்னு ஒரு வீரமான பெண் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி பரவாயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ராம்கர் நாட்டில் உள்ள விக்ரமாதித்ய லோதி அப்படிங்கிறவரை வந்து கல்யாணம் முடிச்சாங்க. இப்போ இவங்க கல்யாண வாழ்க்கை நல்ல சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. அவரும் பெரிய வீரர் தான். என்ன ஒரு சோதனை அப்படின்னா, திடீர்னு விக்ரமாதித்ய லோதி வந்து இறந்து போயிட்டார். நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அப்போ வந்து நாட்டுக்கு வந்து ஒரு நல்லாட்சி பண்ணணும்ல, அப்போ அதுக்கு வாரிசு வேணுமே அப்படின்னு இவங்களோட 2 குழந்தைகள் வந்து சின்ன குழந்தையா இருந்தாங்களா, அப்போ அவங்கள முன்னிறுத்தி வந்து இந்த ராணி ஆண்டுட்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களுக்கு வந்து இது பிடிக்கல, இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன வயசாக தானே இருக்காங்க, இந்த ஆட்சி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை எடுத்துட்டு இவங்க வந்து ஆங்கிலேயர்களே வந்து ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வந்து இவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இவங்க இளவரசர்கள் வந்து சிறுசாதானே இருக்காங்க, இவங்க வந்து நாட்டை எப்படி ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து இந்த ராணிக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம நாடு நம்ம ஆட்சி பண்ணணும், இதுக்கு யார் வந்து இவங்க தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அப்போ வந்து இதில் வந்து 1851 தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களோட ஆட்சியை விரட்டியிருக்காங்க. விரட்டி இவங்க கைக்கு வச்சுட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சாங்க. போர் அறிவிச்சு நம்ம நாட்டை எப்படியாவது நம்ம கைப்பற்றிக்கிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சிற்றரசர்கள்லாம் இருக்காங்களா, சுற்றியுள்ள அரசர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வளையலோட லெட்டர் போடுறாங்க. நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து வேற ஒருத்தர் வந்து ஆளுதான், நம்ம வந்து எதிர்த்து போராடணும், நீங்க வந்து என்கிட்ட சண்டை போட வாரீங்களா வரலையா, வரல அப்படின்னா நீங்க எல்லாரும் வளையல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்போ நிறைய சிற்றரசர்கள்லாம் இது ஒரு பெரிய உணர்வை கொடுத்துச்சான். அப்போ வந்து நம்மளும் எப்படியாவது போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த காலகட்டத்திலே மன்னர் சங்கர் ஷா அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாம் கொதிப்பாக இருக்கணும். இந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ராணி கூட சேர்ந்து 4000 வீரர்கள்கிட்ட இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயரோட போராடிருக்காங்க. ராணி பயங்கர ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணும்போது பெரிய சண்டை நடந்திருக்கு. எப்படியோ ராணி ஜெயிச்சிட்டாங்க. ராணி ஜெயிச்சு போர் வீரர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா. அப்போ வந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கிடவே முடியலையாம். நம்மளை வந்து ஒரு பெண் வந்து தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே ஆத்தத்திலே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம ராணி இன்னொரு தடவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. யாருக்குன்னே இவங்க போர் பண்ணி களைப்பாக இருக்காங்களா வீரர்கள்லாம். அப்போ அதை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பியும் போரிட்டு இருக்காங்க ராணி கூட. போர் பண்ணும்போது எப்படின்னா, மறைமுகமாக தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடத்தி இந்த ராம்கர் நகரே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. அப்போ ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து மீறி இந்த மலை பகுதிகள் இருக்குன்னா, மலைப்பகுதி கிராம பகுதிகளில் அப்படி அவங்க படைகளை திரட்டி திரும்பியும் வந்து மனசு தளராமல், திரும்பியும் நம்ம தோல்வியாயிரம் மனசு தளராமல் வந்து இவங்க ஒரு சின்ன சின்ன கூடாரம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அது ஆங்கிலேயரில் வந்து ஒரு கூடாரம் மாதிரி வச்சு, இந்த கூடாரத்தில் வந்து இந்த கொரில்லா போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொரில்லா போர் அப்படி ஊடுருவி போய் ஒரு கூடாரத்தையே போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் ரொம்ப நல்ல தைரியமான பொண்ணு தான். இப்போ வந்து யாருக்குமே வீரர்கள் பூரா சண்டை போட்டு களைப்பாக இருப்பாங்களா, ரெண்டாவது வந்து ஆங்கிலேயரோட எதிர்த்து போராட முடியாம சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லாம் சுற்றி வளைச்சிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க, ராணியை வந்து சரணடை கொடுங்க, நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ராணிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து தோல்வி அடையணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து எதிரி கையால் ஏன் சாகணும், எதிரி கையால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம வாழை எடுத்து அவங்க வாழாலே தன்னைத்தானே வெட்டிக்கிட்டாங்க. தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. நம்ம வந்து தோத்தாலும் வந்து இவங்க கையால் சாகக்கூடாது, நம்ம உயிரை நம்மளே தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வீர மரணம் அடைஞ்சாங்க. இவங்க மத்திய பிரதேசத்தில் வந்து இன்னும் கொண்டாடுறாங்க. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து ஒரு அந்த காலத்திலே ஒரு சாதனையாக ஒரு ஆணால முடியாததே ஒரு பெண் செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்களை வந்து நம்ம எப்பவும் நினைவு வச்சுக்கணும். ஓகேவா?